ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு விளம்பர மாடல் அரசா தான் செயல்பட்டு வருது. கடந்த அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் இப்போ இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. மக்களை திசை திருப்பவே தொழில்துறையில தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. தமிழக வளர்ச்சியோட மிகப்பெரிய பங்கு அதிமுகவையே சேரும். அதிமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. திமுகவுக்கு டாஸ்மாக் தான் முதல் கண். கீழடி பெருமை அதிமுகவையே சேரும். 2026ல திமுகவுக்கு தகுந்த பதில் மக்கள் கொடுப்பாங்க. இந்த திராவிட மாடல் அரசு ஒரு விளம்பர மாடல் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு இளைஞர் பிஇ படித்தவர், பொறியியல் பட்டதாரி, வேலை கிடைக்காம விரக்தியில் தற்கொலை பண்ணிக்கிட்டார். தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தற்கொலைகளும், நீட்டு பரீட்சை எதிர்கொள்ள முடியாமல் இளைஞர்களும் தற்கொலை பண்ணுற சம்பவம் சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நெருக்கி 1 கோடி பேருக்கு மேலே இன்றைக்கி பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த விளம்பர மாடல் திமுக அரசு, ஸ்டாலின் அரசு என்ன செய்கிறாங்க? தொழில்துறையில் தமிழகம் ரொம்ப முன்னோடியாக திகழ்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களை காட்டிலும் ரொம்ப முன்னாடி இருக்குது அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு விளம்பரத்தை தேர்தலை மனதில் கொண்டு அந்த வாக்கு வங்கிக்காக இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பத்திரிகையில் அதை பற்றி வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசு, அம்மா புரட்சித்தில் இதே அம்மா இருந்த காலத்துலேயும் சரி, எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துலேயும் சரி, தமிழகத்தில் சிறு குறு வணிக நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா 30% அதிகமாக இருந்தது. இன்றைக்கி இந்த திமுக ஆட்சியில் அதில் 15% இன்றைக்கு மூடிட்டாங்க. காரணம் என்ன? மின் கட்டண உயர்வு, தொடர்ந்து மின் தடை பல நாட்கள், அந்த லோக்கல் இருக்கக்கூடிய திமுககாரங்களோட கட்ட பஞ்சாயத்து கமிஷன் பிரச்சனை, இதனால் மூடிட்டாங்க. இதுவே ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்திருந்தது. அந்த வகையில் சிறப்பாக செயல்பட்டது கடந்த ஆட்சி. இவங்க 0லேருந்து 9.69% கொண்டு வரலை. ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசு, தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6-7 முறை ஆட்சி செஞ்சது அதிமுக அரசாங்கம் தான். அதை விட குறைந்த அளவு தான் ஆட்சி செய்தது திமுக. அப்போ திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸை தாண்டி வளர்ந்து வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு அதிகம் செஞ்சுருக்கு அப்படின்னா அதில் பெரும் பங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அவங்களுடைய பத்திரிகையில் அவங்க எழுதும்போது சொல்கிறாங்க, பெண்களுக்கான இந்தியாவில் 15 லட்சம் பெண்கள் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அதில் 6,30,000 பெண் தொழிலாளர்கள் தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு மறுதட்டி கொள்கிறார்கள். இந்த பெண் தொழிலாளர்கள் அதிகம் வந்ததே அதிமுக ஆட்சி காலத்தில், அம்மாவின் ஆட்சி காலத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு சுழல் நிதி அறிவித்தது அம்மா. பெண்களுக்கான பல்வேறு வகை திட்டங்கள், இங்கே பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டத்தில் இருந்து திருமண நிதி உதவி, கர்ப்ப காலத்தில் அந்த 6 மாத கால அவங்களுக்கான அந்த கர்ப்ப கால விடுமுறை, பிறந்த குழந்தைக்கு 18 பரிசு பொருட்கள் அடங்கிய அம்மா பெட்டகம், அப்புறம் வளர்ந்த பிறகு ஸ்கூலுக்கு போகல யூனிஃபார்மு, இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையில் வரும்பொழுது லேப்டாப்பு, கணினி, நெருக்கி 54 லட்சம் மாணவர்களுக்கு கணினி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை திமுக அரசு நிப்பாட்டிடுது. சென்டிமெண்ட்டான ஒரு திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம். இன்னும் பெண் கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் டிப்ளமோ இதெல்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு, மேற்படிப்பு படிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த 4 கிராம் தங்கம் அம்மா கொடுத்ததை தாண்டி அதுக்கான நிதி அதிகப்படுத்தினாங்க. சாதாரண 25,000 இருந்த படிக்காத அந்த பெண்களுக்கு உள்ளதை இது படித்த பெண்களுக்கு அது 50,000 மாற்றி அறிவித்தார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐயா எடப்பாடி காலத்தில் பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க, மானிய விலையில் ஸ்கூட்டி. இப்படி பெண்களுக்கு கல்வியை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி பல வகையில் இந்த பெண் சமுதாயம் முன்னேறுவதற்கு, இன்னும் கிராமப்புற பெண்கள் அவங்க கணவனை சார்ந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கான அந்த ஒரு இதை கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கோட இலவசமாக விலையில்லாத வகையில் பெண்களுக்கு ஆடு, மாடு, கோழி இதுகள்லாம் வழங்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினார்கள். இப்படி இதெல்லாம் ஆங்கில நாளேடுகளில் அன்றைக்கி பெரிதாக உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட ஒரு திட்டம். இத்தகைய திட்டங்களை பண்ணி பெண் கல்வி, பெண்களை ஊக்குவித்து பெண் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்த சிங்கப்பெண்ணாக புரட்சியாளி அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த திமுக அரசாங்கம் அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து காப்பி அடிச்சுக்கிட்டு நாங்கள் பெண்களுக்கு செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த திமுக அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பள்ளிக்கு ஒரு மாணவி போக முடிகிறதா?
வேலைக்கு ஒரு பெண் போக முடிகிறதா? சிறு வயது குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் பாலியல் தொல்லைகள். படித்த பெண்களிலிருந்து இப்போ படிக்காத பெண்கள் வரைக்கும் வேலைக்கே போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கான நெருக்கடிகள். இன்னும் இந்த திமுக அராஜகங்கள் என்ன செய்யுதுங்க, போலீஸு பெண் காவலர்களை தாக்கக்கூடிய, பாலியல் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு சூழல். அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க இருக்க ஒரு மாணவிக்கு திமுகவோட நிர்வாகினால் நேர்ந்த ஒரு பாலியல் கொடுமை. அவருக்கு இன்னைக்கு வந்து 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. இப்படி பெண்களுக்கு சட்ட ரீதியாக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கையில, இவங்க பெண்கள ஊக்குவிக்கிறாங்களாம். பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு இவங்க பாடுபட்டாங்க என்று ஒரு பொய்யான ஒரு விஷயத்த கையில் எடுத்து இவங்க சொல்றாங்க. இவங்க தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில இவங்க ஆட்சி டாஸ்மாக்கை மட்டுமே நம்பியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 50,000 கோடிக்கு இந்த வருஷம் ஓடணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. லீவு நாட்கள் கடை அந்த டயங்கள மாறி அதிகாலையிலேருந்து அத விரிக்கிறாங்க. அவங்களுடைய இத ச ம ம அமைச்சரவையை சார்ந்த அமைச்சர், மதுரையை சேர்ந்த பிடிஆர் தியாகராஜ் அமைச்சர் அவரே என்ன சொல்றாரு, நெருக்கி ஒரு 50% இந்த மதுபானங்கள் வந்து வரி கட்டாம வரி ஏய்ப்பு நடத்தி போகுதுன்னு சொல்றாரு. இன்னும் சட்டமன்றத்தில என்ன சொல்றாரு அவரு, ஐடி பார்க் அமைக்கிறத பத்தி அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு தரப்படல அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு வந்து வாட்ஸ்அப் ஒரு குரல் அவருடைய குரல் என்ன சொல்றாரு, ஆட்சி தொடங்கி ஒரு 6 மாத காலத்தில 30,000 கோடி இவங்க வந்து பதுக்கிட்டாங்க. அது எப்படி வந்து அத மறைக்கிறது, எங்க முதலீடு பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப மதுரையில இருக்கிறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பக்கத்தில கீழடி இருக்கு. தமிழருடைய தொன்மையான நாகரீகத்த கண்டுபிடித்த இடம். இதிலேயே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல திமுக அரசாங்கம். அவங்க மாணவர் அணிய வச்சு ஒரு போராட்டம் இருக்கு மத்திய அரச எதிர்த்து. ஆனா, இந்த கீழடிக்கான பெருமை யார சேரும்? ஐயா எடப்பாடியார தான் சேரும். அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது தான் இந்த திட்டம் இங்க வந்து அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டது. முதல்ல ஒரு 4 கட்டம் அப்பதான் நடந்தது. கொரோனா காலம், அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அங்கிட்டு ஒரு 6 கட்டம் நடந்தது. முதல் நடந்த 3, 4 கட்டத்திற்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனா, இவங்க காலத்தில அத சரியா முறையா செய்யாதனால மத்திய அரசு இன்னும் ஆதாரம் கேட்கிறது. அப்போ வந்து ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில அங்க அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு 12.21 கோடியில அன்னைக்கே வந்து அவர் வந்து அதுக்கான நிதி ஒதுக்கியிருந்தார். முதல் 2 அகழ்வாராய்ச்சிக்கு மட்டும் தான் மத்திய அரசு நிதி. அடுத்து நடந்த 3க்கு வந்து மாநில அரசு தான் நிதி ஒதுக்கி நடந்தது. இத வந்து திமுகவோட எம்எல்ஏ எழிலன் என்ன சொல்றாரு, ரூ. 1 கூட வந்து அதிமுக வந்து கீழடிக்கு ஒதுக்கல அப்படின்னு சொல்றாரு. அன்றைய அமைச்சர் தமிழ் துறைக்கு இருந்த அமைச்சர் வந்து அன்னைக்கு அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் இருந்தாரு. அவர் அந்த இடத்துக்கே வந்து கீழடி நடந்த அகழ்வாராய்ச்சி இடத்தை பார்வையிடவே வரலைன்னு சொல்லி எழிலன் சொன்னாரு. எழிலனுக்கும் கீழடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அது ஆதாரமாக நாங்க எல்லாம் வெளியிட்டோமே. அமைச்சர் வந்து இங்க வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில கூட வரிச்சுமையை மக்கள் மீது ஏற்றாத ஒரு முதலமைச்சர். அன்னைக்கும் இந்த குரோத் ரேட்டு அது அப்படியே வந்து மெயின்டெயின் ஆச்சு. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குது? கடந்த ஆட்சியில இருக்கிறத அப்படியே கொஞ்சம் காப்பி அடிச்சு போய்க்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்களா பெருசா எதுவும் செஞ்சதா இல்ல. ஏதாவது இவங்க கொண்டு வந்த ஒரு தொழிற்சாலைய பத்தி மக்கள் யாரும் சொல்ல முடியுமா? தூத்துக்குடி இருக்கு எக்கனாமிக் காரிடார் உருவாக்கிறோம்னு சொன்னாங்க கடந்த ஆட்சியில வரும்போது அவங்களோட தேர்தல் அறிக்கையில. செஞ்சிருக்காங்களா? செய்யலையே. விமான நிலையங்கள் எத்தனை சொன்னாங்க? எதுவும் நடந்திருக்குதா? எதுவும் நடக்கலையே. எதையுமே செய்யாம எல்லாமே ஒரு அறிக்கையாக பட்ஜெட்ல எல்லாமே பேப்பர்லயே நாங்க செஞ்சிட்டோம்னு மாறுதட்டி மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த ஆட்சி முனைகிறது. இப்படி அதிமுக ஆட்சியில மக்களுக்காக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள், சாமானிய மக்களுக்கான திட்டங்கள பூரா கிடப்பில போட்டிருக்கிறாங்க. கணினி ஏதாவது குடுத்தாங்களா? குடுக்கல. அத நிப்பாட்டிட்டாங்க. தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்த நிப்பாட்டிட்டாங்க. இப்படி எத்தனையோ உன்னதமான திட்டங்கள். அம்மா மினி கிளினிக் நிப்பாட்டிட்டாங்க. அம்மா உணவகம். அம்மா உணவகத்தில நம்ம பெண்கள் சுய உதவிக்குழு இருக்கவங்களுக்குலாம் அதில வேலைவாய்ப்பு குடுத்தாங்க அந்த நேரத்தில. புரட்சியாளர் அம்மா அவர்கள். இப்படி எல்லா திட்டத்தையும் வந்து மறைத்து விட்டு, மக்களை ஏமாற்றி, இத ஒரு அராஜகமான இதெல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு, எலக்ஷன்ல பணத்த குடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற ஒரு போக்கோடு அந்த திமுக அரசு செயல்பட நினைக்கிறது. நிச்சயமா 26ல மக்கள் தீர்ப்பை மாற்றி எழுதுவார்கள். சாமானிய மக்களின் முதல்வரான தன்னுடைய முதல்வர் பயணத்தை வெற்றிகரமா செய்து காட்டிய மாண்புமிகு அதிமுகவுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், அவரைத்தான் அடுத்த முதலமைச்சராக அவர் அமைக்கக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தில பெற்று, அதிமுக ஆட்சி தமிழகத்தில மலரும். தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே விடியல் அன்றுதான் கிடைக்கும். நன்றி.